விதவை மனம். இப்போ பார்த்தோம்னா சில பேர் நான் ஒரு விதவைக்கு தான் நான் வாழ்க்கை கொடுக்கணும், விதவைகள்லாம் பாவம், சிறு வயசில் எப்படி இருக்காங்க, நான் மணந்தால் விதவையைத்தான் மணப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னாக்கா சுக்கிரனும் செவ்வாயும் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னாக்க விதவையை மணக்கிறாங்க. அதே மாதிரி சந்திரனும் செவ்வாயும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் கூடியிருக்கும் பொழுது, சந்திரனும் செவ்வாயும் 4ஆம் இடத்தில் கூடியிருந்து அவர்கள் கூட 6ஆம் இடத்துக்கு அதிபதி அல்லது பார்வையோ கூடியிருக்கும் பொழுது இந்த விதவை திருமணம், ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியவங்க நல்ல மனசாக இருக்கும் அப்படின்னு இந்த ஜாதக அலங்காரம் சொல்லுது. அது உண்மைதான். அப்படி பார்த்தா அனுபவத்தில் இருக்கானாக்கா இருக்குது. நாங்கள் இல்லைங்க வயசானாலும் பரவாயில்ல, ஒரு விதவையை கட்டிக்கிறேன்னாக்கா அந்த ஒரு மனப்பக்குவம் வேணுமில்ல, அந்த விதவைக்கு நான் ஒரு வாழ்க்கை தர்றேன் அப்படின்னு இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விதவைக்கு வாழ்க்கை தருவேன்.